வணக்கம், இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் ஸ்வீட்டாக போச்சு அப்படிதான் சொல்லணும். அண்ட் எல்லா ஸ்வீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எந்த ஸ்வீட் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் போக போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்வீட்டாக தான் நடக்கும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட் ரெசிபியை சாப்பிடும்போது எல்லாமே அப்படி நடந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த எபிசோட் 4 ரெசிபியும் நமக்கு 4 ஸ்வீட்டுமே இருக்குது. அண்ட் நம்ம ஷெஃபை இன்வைட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸை கொடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ லெட்ஸ் இன்வைட் ஷெஃப் பிரவீன் அவர்கள். ஸோ ஸ்வீட் வாரம்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அந்த ஸ்வீட்டோட நேம்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சார்கிட்ட நம்ம கேட்கவே வேணாம். ஏன் அப்படின்னா ஒரு ஷெஃப் கிட்ட சமையல் பற்றி கேட்டோம் அப்படின்னா அதை பற்றி அவருக்கு தெரியாத விஷயம் வேறு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு அக்கு வேற ஆணி வேற சொல்ல போகிறோம். அவ்வளோதானே சார்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபிலேருந்து போயிடலாமா? ஸோ உங்கள் பேர் சொல்லியாச்சு. அண்ட் நீங்கள் பண்ண போகிற ரெசிபியோட பேரும் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் உங்களை பற்றி அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணலாம். என் பேர் கவிதா. குல்கந்த் குலோப் ஜாம் செய்ய போகிறேன். உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா குல்கந்த் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் அப்படின்ட்டீங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணிருக்கீங்க? நான் சூளைமேட்ல இருந்து வரும். ஹவுஸ் ஒய்ஃப். 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ குல்கந்த் குலோப் ஜாமுனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம். குல்கந்த், சர்க்கரை, குலோப் ஜாமுன் மிக்ஸ், எண்ணெய், நெய், பாதாம், முந்திரி, ஏலக்காய். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் குக் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா குலோப் ஜாமுனை ரெடி பண்ண போகிறோம். கரெக்டா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா குலோப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துக்கிட்டோம். அதில் அளவாக தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டோவாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் கீயை ஆட் பண்ணி அதை ஒரு சாஃப்ட் டோவாக மாற்றிக்கணும். அதில் ஸ்டஃப் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ குலோப் ஜாமுனை ஒரு கப் மாதிரி ஷேப்பில் மாற்றிக்கிட்டு அதில் குல்கொந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் கேஷ்யூ அண்ட் பாதாம் தேவையான அளவுக்கு போட்டு அதை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையான சுகர், அதுக்கப்புறம் அதுக்கு அளவாக தண்ணி போட்டு நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம பேனில் பண்ணோம் அப்படிங்கிறதுனால பேன் முழுக்க பபிள் வந்துச்சு அப்படின்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் எண்ணெயை காய வச்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண குலோப் ஜாமுன் இருக்குல்ல, அதை போட்டு கோல்டன் ப்ரௌனாக பண்ணி எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச குல்கந்த் குலோப் ஜாமுன். குல்கந்த் சாப்பிட மாட்டாங்க, அதை குலோப் ஜாமுன்ல வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அது நல்லது உடம்புக்கு. அதனால குல்கந்த் உள்ள குலோப் ஜாமுன்ல ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே. ஹார்டாச்சு. அட பாவிகளா. மெடிக்கல் மிராக்கிள் சார். சந்தோஷம். என் பேர் ஸ்ரீதேவி. நான் சூளைமேட்ல இருந்து வந்திருக்கேங்க. ஓகே, என்ன பண்ணிருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த பால் ஹல்வாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பால், நெய், சர்க்கரை, பாதாம் அண்ட் முந்திரி. சொன்னல வெறுமை பால் மட்டுமே சார்ந்த விஷயம். ஸோ இந்த பால் ஹல்வா உங்களுக்கு யார் மேம் சொல்லி கொடுத்தாங்க? நானே தான் கொஞ்சம். அப்படியா? ஓகே. ஸோ இதுல வேற எதுவுமே இல்லையே, வெறும் பாலை வச்சு அதை எப்படி நம்ம ஹல்வாவா ஆக்க போறோம்? இதை காசிடணும், நல்லா ஃபுல்லா திக்கா காய்ச்சிட்டு அப்புறமா நெய்யை இதை சர்க்கரையை கேரமெல்ஸ் பண்ணிட்டு அதுல இதை போட்டுருவோம். இந்த பாலை காய்ச்சல் அதுதான் வேலை. பண்ணிடலாமா? ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பாலை சுண்ட காயணும். கார்னர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் திக்காயிட்டே வரும். அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த பால் ஏடெல்லாம் சேர்ந்து ஒரு வழியா திக்காயிடும். நம்ம இன்னொரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு நெய் விட்டு சர்க்கரையும் அதுல போட்டு கொஞ்சம் சர்க்கரையை கரைய வைக்கணும். ஸோ சர்க்கரையை கரைய வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம பால்ல ஒரு திக்கா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த பால் ஹல்வா. பால் சர்க்கரை எல்லாம் ஒன்னா போட்டு செய்வாங்க. நான் இது பாலை தனியா கட்டி ஆக்கிட்டு அப்புறமா சர்க்கரை நெய்யோ கேரமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். ஓகே. பால் கோவாக்கும் பால் ஹல்வாக்கும் என்ன வித்தியாசம்? அதான் சார், பால்கோவானா நம்ம பாலை நல்லா திக் பண்ணிட்டு சர்க்கரையை அதுல போடுவோம். இது அப்படி நான் பண்ணல. நெய்ல சர்க்கரையை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இத கட்டி பண்ணிட்டு பாலை போட்டேன் சார்.
ஹலோ, வணக்கம். ஹாய், நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். ஃபைன். கவிதான்னு சொல்லியாச்சு. உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் பியூட்டிஷியனா இருக்கேங்க மேம். ஓகே. ஸோ எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 8 வருஷமா இருக்கேங்க மேம். ஃபைன். ஓகே. 8 வருஷம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஓ ஃபைன். அண்ட் மற்ற விஷயங்களை நம்ம பேச போறோம். அண்ட் அவங்க என்ன குக் பண்ண போறாங்க அப்படின்னா அரிசி அல்வா இல்லையா? இந்த அரிசி அல்வாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி, கடலை பருப்பு, வெல்லம், ஏலக்காய், உப்பு, பேக்கிங் சோடா, துருவிய தேங்காய், நெய். கடலை பருப்பை ஊற வச்சிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? உப்பு போட்டிருக்கோமா? விசில் வச்சிருக்கோம்? இல்ல, 3 விசில் விட்டு வச்சிருக்கோம். அரிசியை வந்து 3 hours வந்து ஊற வச்சிருக்கோம். ஓகே. இப்போ மிக்சியில போட்டு அரிசி அரைச்சிக்கணும். ஓ, ஃபர்ஸ்ட் அதுதான் வேலையா? ஆமா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசி, அதை வந்து தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணது எடுத்துட்டு போது எப்படி இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ரவையா தெரியணும், நல்லா அரைஞ்சும் இருக்கணும். அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுலயே என்ன பண்ண போறோம்னா வெல்லத்தை கரைக்க போறோம். அண்ட் உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க பார்த்துட்டு ஸ்வீட் போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா வேக வச்ச கடலைப்பருப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம், அண்ட் பேக்கிங் சோடா, துருவிய தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இட்லி குக்கர்ல இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து அவங்க சொன்ன மாதிரி பனை ஓலை இல்லை வாழை இலை இது எதில் வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ வேக வைத்த உணவு ஹல்வா அப்படிங்கிறது நம்ம வந்து சாப்பிட போறோம். அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு ரெசிபி. நார்மல் அல்வா மாதிரி இல்லாம ரைஸ்ல பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ யாருமே செய்யறது இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபெஸ்டிவல்லாம் இதை தான் செய்வாங்க. இப்போ எல்லாரும் இதை மறந்துட்டாங்க. அதனால எங்க ஆயா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதை ஞாபகப்படுத்துற விதமா நான் இதை இன்னைக்கு செஞ்சேன். அல்வான்னு சொல்றீங்க? அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பேரு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அல்வான்னு. இதுக்கு வேற ஏதாவது பேர்கள் நம்ம சொல்ற வழக்கம் உண்டா சார்? ரைஸ் புட்டிங்னு சொல்லிக்கலாம். ஓகே. மேபி கொஞ்சம் ஹைஃபையாக இருந்திருக்கும் இல்லையா? பிகாஸ் வேக வைத்ததா ஹல்வான்னு நம்ம சொல்லலாமா? பொதுவாக அல்வான்னா நம்ம வந்து அல்வா கிண்டுறேன்னு தான் சொல்லுவோம். அதான் என்ன பண்ணுவோம்? அல்வா கிண்டுறது. இது கிண்டலே. ஓகே. ஸோ அதனால இது அல்வாவில் வராது. பேர் மட்டும் அப்படி வைத்துக்கலாம். வச்சுக்கலாம். மேம் உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சூளைமேலேருந்து வரோம் மேம். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. ஸோ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? 2 பசங்க, மதர் இன் லா, ஹஸ்பண்ட். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு உட்காரை பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். சிறுபருப்பு, ரவை, வெல்லம், பச்சை கற்பூரம், முந்திரி, ஏலக்காய், தேங்காய் துருவல், நெய். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் உட்காரை அப்படிங்கிறது நம்ம இந்த கிச்சன் கில்லாடிகள்ல பார்த்துருக்கோம். அண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படிங்கறதுனால பருப்பை வறுத்துட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ண போறோமா இல்ல வறுத்துட்டு வேக வைக்க போறோம்? ஓகே, வறுத்துட்டு வேக வைக்க போறோம். ஓகே. ஸோ வறுக்கிறதுக்கு நம்ம பேன் கூட எடுத்துக்கலாம், கடாய் எது வேணும். குக்கர்லயே வறுத்துடலாம். குக்கர்லயே வறுத்துக்க போறீங்களா? குக்கர்ல தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய்ல சிறு பருப்பை வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் அதே குக்கர்ல நம்ம 1 கப் பருப்பு எடுத்திருந்தோம் அப்படிங்கறதுனால 2 கப் தண்ணி ஊற்றி 2 விசிலுக்கு அதை வேக விடணும். ஸோ அந்த கேப்லயே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேன்லயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு அது கூட தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கணும். ஸோ வெல்லம் கரைஞ்ச அந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா குக்கர்ல 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ள நம்ம ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நெய் விட்டு தேவையான அளவு ரவை அண்ட் அது கூட துருவிய தேங்காயும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஃபைனாக வறுத்துக்கணும். ஸோ வறுக்கிற அந்த கேப்பில் நமக்கு குக்கரில் ப்ரெஷர் போய் அந்த பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை இந்த ரவையும் தேங்காயோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெல்லத்தையுமே வடிகட்டி இந்த கடாயில் எல்லாத்தோடையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது ஃபைனல் டச்சா கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு கிளறிட்டு கார்னிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முந்திரியும் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச உட்காரை. செட்டிநாட்டு ஸ்பெஷல் இது. ஓகேமா. ஏதாவது ஃபெஸ்டிவல்னா இது செஞ்சு சுவாமிக்கு படைக்கிறது விசேஷம். ஓகே.
அதில் பசங்களுக்கு சாதாரணமாக வெறும் பருப்பை மட்டும் போட்டு செஞ்சால் அந்த குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதோட ரவையும் ஆட் பண்ணி செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், உதிரியாக இருக்கும். இந்த அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அசோக் அல்வாவில் நம்ம வந்துட்டு ரவை சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா, இதில் ரவை சேர்த்து. அசோக் அல்வா வந்து நமக்கு கோதுமை மாவு இல்ல சார், அது இல்ல. ஓ சிறுபருப்பு தானா? ஓ ஃபைன். ஸோ இது 4th பிளேஸ் அல்லது கிஃப்ட் ஹேம்பர். எப்படி சொன்னாலும் சரி, வந்தவங்க வெறும் கையோட போகக்கூடாது, அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்க போகுது. ஸோ இது யாருக்கு போகுது? குலாப் ஜாமுன். ஓகே, குல்கோந்து குலோப் ஜாமுன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். மூன்றாவது பரிசு பியூட்டிஃபுல் ஹாட் பேக் இருக்கு. ஸோ இந்த ஹாட் பேக் யாருக்கு போகுது? இந்த ஹாட் பேக் அல்வா. ஓகே, ரைஸ் ஹல்வா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு மூன்றாவது பரிசு. கங்க்ராட்ஸ். இரண்டாவது பரிசு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா எப்பவும் சொல்ற அதே விஷயம் தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் நமக்கு உடனே ரிவீல் ஆயிடும். இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாவே முதல் பரிசு யாருக்குன்னு கூட கேட்கலாம், ஆனா அது விதி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கேட்க போறதுல இரண்டாவது பரிசு கொடுத்துட்டு முதல் பரிசு கொடுக்க போறோம். ஸோ இந்த இரண்டாவது பரிசு யாருக்கு? இரண்டாவது பரிசு பால் அல்வா. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இரண்டாவது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். ஸோ முதல் பரிசு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர். அண்ட் இந்த வாரம் என்ன ஸ்வீட்டுக்கு யார் அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா உட்காரை மேம்க்கு தான். ஸோ மேம் ரெடியா இருக்காங்க, நம்மளும் கொடுத்துடலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு தான் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ரொம்ப சூப்பராக தான் போச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு கான்டெஸ்டாக குக் பண்ணும்போது, அதுவும் கேமராவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேம் பொறுத்த வரைக்கும் நான் அவங்க சூடாக பண்ண ஒன்று டேஸ்ட் பண்ணேன் சார், நிஜமாவே சூப்பராக இருந்தது. அந்த குல்கோந்து வந்து நடுவில் இல்லை, ஸ்டஃபாகி இல்லை, பட் அந்த மாவோட மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அந்த ஒரு மாதிரி அந்த ரோஸ் ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு. பட் அவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டே ஆகணும். அவங்க என்ன பண்ணாங்க தப்பு? ஒரு படப்பிடிப்பாக இருந்தாங்க, அது வேற விஷயம். பட் அதை தாண்டி குலாப் ஜாமுன் நீங்கள் பண்ணும்போது, வீட்டில் பண்ணும்போது சரி, இங்கே பண்ணும்போதும் மெயினாக சுகர் சிரப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பொறுத்து தான் நம்ம குலாப் ஜாமுனோட அந்த சாஃப்ட்னஸ் நம்ம ஃப்ரை பண்ணுறதுலையும் இருக்குது. குலாப் ஜாமுன் மேக் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறதுலையும் இருக்குது. ரொம்ப ஹார்டாக ஃப்ரை பண்ணிங்கனாலும் திருப்பி என்ன தான் இருந்தாலும் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு நம்ம சாஃப்ட்னஸ் கொண்டு வர முடியும். திருப்பி அதில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா கூட, ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும், எவ்வளோ ஹார்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலும். ஆனால் சுகர் சிரப்பில் நீங்கள் அந்த கரெக்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடணும், கொஞ்சம் லைம் ஆட் பண்ணணும். அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த இது வராது, அந்த கிறிஸ்டல் வராது. லெமன் போடுங்க, லைட்டாக லெமன் போடுங்க, நல்லா பாயில் பண்ணணும். தண்ணியோட அளவும் சுகரோட அளவும் மெஷர் பண்ணி பண்ணணும். 1:1 போட்டிங்கன்னா திக்காக இருக்கும், நல்லா அந்த கம்பி பதம் வர மாதிரி பண்ணணும். 1:4 போட்டோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாக அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு நல்லா பாயிலாக இருக்காது. சரியா? மெயினாக பாயிலிங், அது நல்லா பாயில் பண்ணணும். சும்மா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. நம்ம நீங்கள் பாயில் இது ஃப்ரை பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த பால் ஷேப் வரல, நீங்கள் ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது நல்லா ரோல் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பக்குவமாக இருக்கணும். அந்த அந்த உங்களுக்கு ஷேப்பே வரல அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது, அதையும் பார்த்துக்குவாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைஸ் ஹல்வா. அது என்ன சார் பிரச்சனையாச்சு? ரைஸ் அல்வா, அல்வானாலே தெரியும். இன்றைக்கி வந்து 2 பேர் அல்வா பண்ணியிருக்காங்க. அல்வா பற்றி சொல்லணும்னா, நம்ம பொதுவாக அல்வா வந்து எப்படி பண்ணுவோம்? கிண்டணும், ஒரு மணல் பதம் இருக்கணும் அப்படின்னு. மணல் பதம் இல்லை, நிறைய அல்வாஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஹார்டாக தான் இருக்கும், கட் பண்ணி சாப்பிட்ற, அது கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. கேரளாலையும் பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் கார்ன்ஃப்ளவரில் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் எப்படி குக் பண்ணுவாங்கன்னா, கிண்டி தான் அதை செட் பண்ணுவாங்க. ஓகே, இது இவங்க பண்ணது பால் கோவா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணது அது அல்வான்னு சொல்லியிருக்காங்க. பட் அல்வாவோடைய இதே கிடையாது. அல்வா நம்ம கேரட் அல்வா பொதுவாக நம்ம ஊரில் பண்ணுறது ஃபேமஸானது அல்வான்னு பார்த்தீங்கன்னா நம்ம
திருநெல்வேலி அல்வா. ஆ. அது தேங்காய் பால், அது தேங்காய் பால் இல்லை, நம்ம கோதுமை பால் எடுத்து பண்ணுவாங்க. கோதுமை அரைச்சி அதில் பால் எடுப்பாங்க. பால் எடுத்து நல்லா குக் பண்ணணும், ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அல்வாக்கு. அந்த எண்ணெயில் குக் பண்ணி அந்த எண்ணெயை குடிச்சு திருப்பி எண்ணெய் கக்கிற வரையும் குக் பண்ணணும். அதுதான் அல்வா. அப்போ தான் அந்த அல்வாக்கு ஒரு இது வரும். சேம் இதுலேயும் அது மிஸ்ஸிங், அதுலேயும் அது மிஸ்ஸிங். அது அவங்க அந்த மெத்தடே பண்ணல. அவங்க பண்ண மெத்தடே வேற. ஒரு புட்டிங் ஸ்டைலில் அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால தான் மெயினாக அதுக்கு கொடுக்கல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் செகண்ட் அது ஒரு நம்ம பாலில் நம்ம அது கெட்டியாக்கிட்டோன்னு சொன்னாலே கோவா. ஓகே, பால் கோவா. அதில் கேரமல் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சுகர் போடுவாங்க, இவங்க கேரமல் பண்ணி போட்டிருக்காங்க கீழே, அவ்வளோதான் வித்தியாசம். பட் அல்வா கூடிய அந்த டெக்ஸ்சர் வரல. ஓகே, ஸோ கிண்டவும் கிண்டல ஆமாம், முக்கியமாக ஒரு விஷயம். ஓகே, ஃபைன். அண்ட் உட்காரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் உட்காரை ஒருத்தவங்க செய்கிறாங்களோ இதை வந்து நீங்கள் நோட் கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக செய்யணும். ஓகே, நான் இப்போ சொல்ல வரது, உட்காரையை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களோ அந்த வாரம் முதல் பரிசு அவங்க தான் தட்டிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் கிச்சன் கில்லாடிகளில். ஏன் அப்படின்னா வந்து ஆமாம், வி ஹாவ் அ லாங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஏன்னா உட்காரையை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரொம்ப வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி. நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து அந்த ஹிஸ்ட்ரி அவங்க சாமிக்கு படைக்கிறது அப்படியாகட்டும், அதுக்கு நிறையா நமக்கு ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. அதோட ஹிஸ்ட்ரி பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சரில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, டெக்ஸ்சர் கொஞ்சம் ஹார்டாக மேபி ஆறுனால இருக்கலாம். இருந்தாலும் ஆறுனாலும் அந்த எடுக்கும் போது நம்ம இப்போ கேசரி எடுக்கும்போது எப்படி வரும் அந்த மாதிரி அந்த கீ கம்மி தான். அவங்க சொன்னது கரெக்ட். போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும் கொஞ்சம் லைட்டா. எடுக்கும்போது அப்படியே அல்வா மாதிரி வரணும். அப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி தான் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் எனிவே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி வி ஆர் குட் டுடே இல்லையா சார்? ஆமாம், அதனால நீங்கள் ரிலேட்டிவ்லி குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எபிசோடில் ஸ்வீட் தானே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா? பார்த்தீங்களா ஸ்வீட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது என்ன அப்படின்னா கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணுறது மட்டுமே வேலை கிடையாது. குக்கிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன நம்ம பண்ணலை, என்னென்ன கரெக்டாக பண்ணோம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோடை வச்சுருக்கோம். ஸோ கிஃப்ட் வாங்குறது வாங்கலை இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அழகாக குக் பண்ணோமா, நமக்கு செமையாக குக் பண்ணோம், ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் குக் பண்ணதில் அவங்க ரொம்பவே ஹாப்பி.